ஆயிங்க ஒரு 2 நாளாவே என் ஃபீடு ஃபுல்லா திடீர் போராளிகள பார்க்குறேன். அவனுங்கலாம் நான் இதுக்கு முன்னாடி பார்க்கவே இல்ல. அதாவது சோ கால்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் திடீர்னு வந்துட்டு இந்தியால இருக்கவனுங்கலாம் எவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த நீட்டுக்கு எதிரா போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல பாருங்களேன், எல்லாம் ஜனநாயகன் படத்த பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படி கிரேஸா இருக்கானுங்க. நடிகர் கோட்டு போட்டா எப்படி இருக்கும்? எல்லாம் தற்கூரி கோட்டம் தான் அப்படின்ற மாரி நெறைய வீடியோஸ் பார்க்க முடிஞ்சது. அத போறது யாரு, என்ன, ஏதுன்றது நீங்க சும்மா அவங்க அக்கவுண்ட் உள்ள போனீங்கனாலே தெரியும். நீங்கலாம் இதுக்கு முன்னாடி எங்க போனீங்க? இந்த புரொட்டஸ்ட் வந்து நேத்து ஆரம்பிச்சது கிடையாது. ஒரு மாசம் 2 மாசமாவே நடந்துட்டு இருக்கு. இந்த லீக் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்து முத வாட்டி கிடையாது. 17 ஆயிருக்கு, 18 ஆயிருக்கு, 20 ஆயிருக்கு, 24 ஆயிருக்கு, 25 ஆயிருக்கு, 26 ஆயிருக்கு. இதுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 வாட்டி மினிஸ்டர் மாறி இருக்காங்க. அவங்க கேட்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திருப்பி நடக்கக்கூடாது. இது வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ஷியலான எக்ஸாம்னா ஏன் இது வந்துட்டு அவ்வளவு கேர்லெஸ்ஸா நடக்குது? இது ஏன் அவ்வளவு வந்துட்டு ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில நோக்கத்தோட இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. அதுக்கு சோனம் வாங்சுக் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு. அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா 20 நாளா ஸ்ட்ராங் அங்கரைக்கு, அதாவது தீவிரமான உண்ணாவிரத போராட்டத்துல இருந்திருக்காரு. அவருடைய உடல்நிலை வந்துட்டு பாத்தீங்கன்னா படு மோசத்துக்கு போச்சு. அப்ப வந்து எந்த நாயும் பேசல இதை பத்தி. நான் தான் முதல்ல பேசினேன். என்ன மாதிரி இருக்கிற சின்ன சின்ன இன்ஃபுளுசர்ஸ் எல்லாருமே பேசினாங்க. அப்பெல்லாம் இவங்க வாயை திறக்கல. அதாவது இது வந்துட்டு ஒரு 5-6 நாளுக்கு முன்னாடி நான் போட்டது வந்து ஜூலை 16 வந்து நான் அதுக்கு ரிலேட்டடா போஸ்ட் போட்டேன். ஜூலை 18 17 அவரை வந்து வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவரை வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கஸ்டடியில வச்சிருக்காங்க. ஸோ அவர் வந்துட்டு சில பேப்பரால் இது பண்ணி எப்படியாச்சும் இந்த விஷயத்துக்கு வந்துட்டு ஒரு விடிவு கிடைக்கணும். இதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அந்த எக்ஸாம்ல வந்துட்டு இத்தனை வாட்டி வந்துட்டு லீக் நடக்குது, இத்தனை வாட்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா இவ்வளவு மாணவர்கள் இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்ப கூட அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதே மீன் டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கலவரமும் ரொம்ப பெருசாயிடுச்சு. இவங்க எல்லாருமே பார்லிமெண்ட் ஆண்ட போய் ப்ரொடெஸ்ட் பண்ண போய் அவங்கள நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸா நிறைய கட்சியை சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் அங்க இருக்கிற நியூஸ் ரிப்போர்ட்டர் ஹராஸ் பண்றது, அப்புறம் அங்க இருக்கிற போலீஸ் மேல பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு மீடியா சேனல் வந்துட்டு தப்பா போர்ட்ரே பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாலுமே இதை வந்துட்டு பண்ணவங்க எல்லாம் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. அதுல வேற சில கட்சி சப்போர்ட் பண்ற சில ஆட்கள்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதை ஒரு கலவரமா மாத்தணும், அதுல இருக்கிற சில பேர் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நேபாள் நடந்த மாதிரி இங்கேயும் நடக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போறாங்க. அது இல்ல மாணவர்களோட நோக்கம். சோ எல்லாத்துக்கும் தான் நம்மளால சப்போர்ட் பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் லீக் ஆகக்கூடாது. இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நீட்டுக்காக தான் ப்ரொடெஸ்ட் பண்ணுது. மெயினா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணது எல்லாமே நீட்ல வந்துட்டு இந்த மாதிரி தப்பு நடக்குது தான். ஆனா இப்ப அந்த ப்ரொடெஸ்ட் அதை நோக்கி போதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதுல ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் அஜெண்டா, அதை சப்போர்ட் பண்ற பார்ட்டிஸ்க்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐடியாலஜிஸ், அது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டோட ஒத்து போவாது, அது நிறைய பேருக்கு செட் ஆகாது, அது எல்லாத்துக்குமே வந்து ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி. சோ இந்த மாதிரி சென்சிட்டிவா போய்கிட்டு இருக்கிற சமயத்துல இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 நாளா யாரெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வாயே திறக்கலையோ அவங்க எல்லாம் வந்துட்டு நம்ம சீஃப் மினிஸ்டர் ஏன் வாயே திறக்கல, இந்த விஷயத்துக்கு ஏன் சப்போர்ட் பண்ணலாம். அதாவது யாருக்குன்னா மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஆனா அந்த கலவரம் இப்ப அப்படியா போய்கிட்டு இருக்கு, ஃபுல்லாவே பொலிட்டிக்கல் அஜெண்டாவா போய்கிட்டு இருக்கு. நிறைய கட்சிகள் வந்துட்டு அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு வைங்களேன், அவங்க பண்ற எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி. இப்படி பேசுற இவங்களே பாருங்க, இவர் இதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாருன்னு சொல்லிட்டு இப்படி பேசுனவங்களே அப்படியும் பேசுவாங்க. ஸோ இது எல்லாமே கைண்ட் ஆஃப் ட்ராப் தான். யாருக்கு சப்போர்ட் பண்ணலாம், நான் நியாயமா நானும் வந்துட்டு இந்த விஷயத்துக்கு வந்து நான் சப்போர்ட் பண்றேன். இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆதரவு தெரிவிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சது வந்து தப்பு, எதிர்கட்சி தலைவர் அடிச்சது வந்து தப்பு, அவரை வலுக்கட்டாயமா எடுத்துட்டு போனதெல்லாம் தப்புன்னு சொல்றீங்களா, அதுக்கு நான் வந்து உங்க கூட நிக்கிறேன். ஆனா இதுதான்டா சான்ஸ், இதை வந்து பக்காவா யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஜனநாயகன் படம் வேற ரிலீஸ் ஆகுது இல்ல, இதையும் அதையும் ஒன்னா மேர்ஜ் பண்ணி விடுவோம், இதுல ஒரு கலவரத்தை உருவாக்கி விடுவோம், எல்லாம் மாத்தி அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற இது வேறங்க. ஏன்னா ஜனநாயகன் படம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளான் பண்ண உடனே ரிலீஸ் ஆனது இல்ல, ஒரு 6 மாசம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது. 33 வருஷமா ஒருத்தர் சினிமால இருக்காரு. அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவருடைய படம் கடைசி படம், இப்போ சீஃப் மினிஸ்டரே ஆயிட்டாரு. இவ்வளோ பிரச்சனையை தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க. அதை வந்துட்டு இவங்க ஒரு பிளஸ்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம நாட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லை அப்படின்றதெல்லாம் அவ்வளவு அக்கறையா சமூக அக்கறையா இருக்கிறவங்க ஏன் இதுக்கு வந்து முன்னாடியே சப்போர்ட் பண்ணல அப்படின்றது தான் என் சைட் ஆஃப் கேள்வி. ஏன்னா நீங்க முன்னாடில இருந்தே இந்த ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா இது இன்னும் பெரிய லெவலுக்கு ரீச் ஆயிருக்கும். அப்பெல்லாம் கேட்காம இப்ப ஒரு படம் ரிலீஸ் ஆகுறப்போ இதை வந்துட்டு நம்ம பொலிட்டிக்கலா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சு பண்ணிட்டுறதெல்லாம் முட்டாள்தனம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு கண்டிப்பா மாற்று கருத்து இருக்கும், கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல பகிருங்க. நான் சொன்னதுல எதனா தப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பா திருத்திக்கிறேன். ஸோ முக்கியமா அதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஃபுட்பால் பார்த்துட்டு இருந்த நாயெல்லாம் வந்துட்டு ஸ்டோரி போட்டு விஜயனை வச்சுட்டு இருக்கிறதால தான் நான் ரொம்ப ட்ரிகர் ஆகி இந்த பர்சனல் வீடியோ. ஸோ இதை தாங்க முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். நான் சொல்ல வந்ததெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த வீடியோவில் ஷார்ட்ஸில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ வீடியோ இந்த மாதிரி எந்த விஷயம் நடந்தாலும், சென்சிட்டிவான விஷயம் நடந்தாலும், என்னுடைய
சைடு என்னுடைய நீச்சி வேற இருந்தாலுமே இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். இதுக்கு முன்னாடியும் போட்டிருக்கேன், இன்னைக்கு அப்புறமாவும் போடுவேன். ஸோ அதான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சா அந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வீடியோ.